ஹலோ கைஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட எபிசோட் 29 பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல அந்த ஹேஜோ அந்த பொண்ணோட வீட்டுக்கிட்ட அந்த ஏஞ்சல்லாம் இருக்கும். அந்த இடத்துல எல்லாருமே அந்த ஏஞ்சல்ஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஆமா, இந்த இடத்துல எப்படி ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்கு, அதுவும் எதுக்காக ஒரு மனுஷனை தூக்கின போகணும்? அது தூக்கின இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹேஜு அந்த பொண்ணுதான். அங்க ஹேஜுவையும் ஹேஜுவோட அம்மா கிட்ட அப்படியே கொண்டு வர அங்க அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷம். ஹேஜு, எங்கம்மா நீ போன? ரொம்ப நாளா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அங்க ஹேஜுவும் இப்பதான் முழிச்சுக்கிறா. அவளுக்கு அங்க புரியல. ஆமா, என் மண்டை எதுக்காக இப்படி வலிக்குது? ஆமா, நான் எங்க இருக்கேன்? அட அம்மா, நீங்களா? இது எல்லாத்தையுமே போன் வழியா நம்ம ஆளும் பாக்குறான். அங்க ஹேஜுக்கு எதுவுமே ஆகல, அவ சேஃபா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியா இருக்க. நான் யோசிச்சதை விட இது ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கு. ஆனா இது கேக்குற 1000 பிளேடும், அடே நீ பண்ற விஷயம்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு தெரியுமா இப்பலாம். 1000 பிளேடு, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த வெள்ளை முடியோட இருக்கிற அந்த நைட்டு அவரு உண்மையிலேயே நீதானா? இதை கேட்கிற 1000 பிளேடும், அப்போ நான் இந்த விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணோம்னா எனக்கு 100 மில்லியன் கோல்டு காயினை நீ எனக்கு தர மாதிரி இருக்கும். அடே இதெல்லாம் உனக்கு ரொம்ப அநியாயமா இல்லையா? நீ என்ன என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் என் கிட்ட இருந்து பறிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறியா என்ன? எனக்கு நல்லாவே தெரியும்டா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு கண்டிப்பா அந்த நைட்டா இருக்க வாய்ப்பே இல்ல. அங்க திடீர்னு காடஸ் ஆஃப் ஜஸ்டிஸோட மெசேஜ் அவங்க வரும். அவங்க சொல்றாங்க, எனக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு உன்கிட்ட சொல்லணும்னு, ஆனா இப்போதைக்கு என்னால எதையுமே சொல்ல முடியாது. நான் இப்போதைக்கு வாயை மூட்டை இருக்கேன். அதே மாதிரி திரும்ப என்ன தேடி வராது. ஷின்னுக்கும் இதை கேட்டோன்னே ஒண்ணுமே புரியல. அதை பத்தி தான் யோசிக்கிறான். சிஸ்டம் வழியா ஒரு நோட்டிபிகேஷன் வரும். செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆண்டா இருக்கிற லீஹோ அதுவும் டவரை கிளைம் பண்ண தயாராகுது அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷனும் நம்ம ஹீரோக்கு அங்க வரும். அங்க இந்த லீஹோ வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட பிரதர் தான். நம்மளுக்கும் இது ஒரு வகையில ப்ராஃபிட் மாதிரி தான். ஏன்னா எனக்கு எஸ் ரேங்க் ஆளுங்க வேணும், அதனால ப்ரோக்ரஸ் பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா இன்னமும் எனக்கு புரியல, இந்த கொஸ்டெல்லாம் எனக்கு எப்போ திரும்ப அப்பியர் ஆகும்? இன்டர்மீடியட்டான கார்டா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்னும் புது கொஸ்டின் இங்க வரல. அந்த பறவ மண்டைய அவன் கூட நான் சண்டை போட்டோம், சரியா நான் இங்க தூங்கவே இல்லை. அங்க இதனால ஆளு தூங்குறான். அங்க சொர்க்கம் மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு எத்துக்கும் ஆளு வரான். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே அந்த லேடியும் அங்க இருக்கா. அந்த லேடியும் நம்ம ஹீரோ பாத்துக்கினே சொல்றான், நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஏன்னா இங்க ரெஸ்ட் எடுக்கிற மூலமா உங்களோட டிவைன் எனர்ஜியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும். அப்படியா, ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். அவங்க கரண்டா இப்போ 42வது ஃப்ளோர்ல இருக்காங்க. அங்க கொஞ்ச தூரம் இதே மாதிரி நடந்து போனக்கு அப்புறம் அங்க ஃபாரஸ்டையும் அவங்க வெற்றிகரமா பாக்குறாங்க. அங்க ஃபாரஸ்டும் சும்மா பச்சை பசல்னு செம்மையா இருக்கும். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். ரொம்ப நன்றி. நீ இதுக்குன்னு நன்றி எல்லாம் சொல்ல வேணாம், இது எல்லாமே என்னோட கடமை தான். நான் காடஸ் ஆஃப் வாட்டருக்கு நான் உண்மையிலேயே நான் தான் நன்றி சொல்லணும். ஆனா ஏதோ ஒண்ணு, நான் இப்போ போறதுக்கு டைம் ஆகுது. ஆனா நீங்க இன்னமும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம்ல? இல்ல, என்னால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா என்னோட பிரதரும் டவரை கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால நான் சீக்கிரமா இந்த டவரை முடிக்கணும், இல்லைன்னா என் பிரதருக்கு நான் ஒரு எம்பாரஸ்மெண்டா இருப்பேன். அங்க அவகிட்ட ஒரு வித்தியாசமான ஐட்டம் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதையும் அவ கொடுக்கறான். சரி இந்தாங்க, இந்த மாதிரி நீங்க ஜேர்னிக்கு போறீங்கன்னா இது கண்டிப்பா உங்க ஜேர்னிக்கு உதவியா இருக்கும். ஹீரோக்கு அங்க என்ன விஷயம் அப்படின்னு ஆளுக்கு புரியல. அது வாட்டர் கார்டோட ஒரு எசன்ஸ், அதுவும் நம்ம ஹீரோவோட கையில அப்சர்வ் ஆகுது. வெற்றிகரமா நம்மால 42வது ஃப்ளோரையும் கிளியர் பண்ணிட்டான். அங்க இப்பதான் அது என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இது இருக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோ தண்ணியை நினைச்சு கவலையே பட வேணாம். ஆளுக்கு தர்ஸ்டியா இதுக்கப்புறம் ஃபீலே ஆகாது. ரொம்ப நன்றி, இது என்னோட ஜேர்னிக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். சரி, என்னோட ஜேர்னிக்கு இப்ப டைம் ஆகுது, அவ்வளவுதான், நான் ஜேர்னிக்கு போகலான்னு இருக்கேன். டைம் இருக்கும் போது அகைன் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம் என்ன? அங்க இதை கேட்கிற அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்படியே ஆளோ மறைஞ்சு போறான். அந்த பொண்ணும் நம்ம ஹீரோக்காக அங்க ப்ரே பண்றா. நான் வேண்டிக்கிறேன், கண்டிப்பா உங்களோட ஆசைகள் ஒன்னும் கண்டிப்பா நிறைவேறும். சீன் அப்படியே நம்ம ஷின்னோட வீட்டை நோக்கி வரும். நம்ம ஷின்னோ நல்லா தூங்கின்னு இருக்கான். அங்க திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் அவங்க கேட்கும். என்னடா அது லவுடா சவுண்ட் கேக்குது அப்படின்னு நம்மளும் அவங்க எட்டி பார்ப்பான். பார்த்தா மிங்கு ரொம்ப கொடூரமா நிப்பா. மிங்க பார்த்து நம்மளால ரொம்ப பயந்து போறான். ஐயா அம்மா பேய்! அட நான் ஒன்னும் பேய் இல்ல மாஸ்டர், நான் தான் உங்க மிங்கு. நான் உங்களுக்கு கிரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்க வந்திருக்கேன். அட இருமா, நீ என்னோட வீட்டுல என்ன பண்ணிருக்க அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? அது என்னன்னா, அந்த ஷின்னு அவரு கொடுத்த ஆர்டரை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சோ அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அவரு ஆர்டர் கொடுத்த மாதிரியே நான் ஃபாலோவர்ஸை கொண்டு வந்தேன். அதே மாதிரி யார் யாரு நம்ம சைடு வரலையோ அவங்கள நான் மொத்தமா முச்ச விட்டேன். அங்க இப்பதான் நம்மளுக்கும் புரியுது, இதுக்கு முன்னாடி அந்த காப்பி ஷின்னு அவன் ஏதோ ஒரு ஆர்டர் கொடுத்தான், அதே மாதிரி ஏதோ சொன்னான். அது என்ன எது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, அந்த மிஷின்ல இவளால் தான் எனக்கு ஃபாலோவர்ஸ்
பவர்ஸ் கெயின் ஆனாங்க. நானும் ஒரு இன்டர்மீடியேட்டான காடாவும் ஆனேன். மெங் ரொம்ப நன்றி, நீ பண்ண விஷயம் எனக்கு ஒரு பெரிய உதவியா இருந்துச்சு. அப்படியா, உங்ககிட்ட இருந்து அந்த வார்த்தைகளை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பண்ண விஷயம் அது உங்களுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது நான் பண்ண ஒரு ஒரு விஷயமும் வேஸ்டா போல அப்படின்னு எனக்கு தெரியுது. என்னோட ஹார்ட் ஒர்க் அது ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியா ஹானர்டா இருக்கிற உங்களோட முகத்தை பார்த்துடலாம் அப்படின்னு தான் நான் இங்க வந்தனே. சரி, ஏதோ ஒண்ணு, என்னோட வேலை வந்து இப்போ முடிஞ்சிச்சு. என்னோட கடைசி ஆசையும் இப்போ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. எனக்கு ரெக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அதனால மாஸ்டர் ஷேன் ரொம்ப வருஷத்துக்கு வாழுங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருங்க. என்ன ஆமா, எதுக்காக இந்த பொண்ணு இப்படியெல்லாம் இங்க சொல்லிருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. தலையில நீடில் மாதிரி இருக்கிற ஒரு பின் அவ எடுக்கிறா, அதை எத்துக்குன்னு கொல்லலான்னு போறா. அங்க இதை பாக்குற நம்ம ஷின்னும் கரெக்டான டைம்ல எப்படியும் ஆளு ஸ்டாப் பண்றான். நல்ல வேலை அவளுக்கு எதுவுமே ஆகல. ஆமா, நீ என்ன பைத்தியமா, எதுக்காக உன்னையே நீ கொல்ல பாக்குற? ஆனா உங்களோட அந்த ஷின்னு அவரு தான் இந்த ஆர்டரை எனக்கு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் எல்லாரையுமே ஃபாலோவர்ஸா சேர்க்கணும், சேர்க்காதவங்கள மூச்சு விடணும். அது எல்லாத்தையுமே பண்ணக்கப்புறம் நீ உன்னையே கொன்னுக்கணும். இதுக்குதான் அவ ஸ்மைல் பண்ணிருப்பா. நம்மளுக்கும் அந்த டைம்ல தெரியல என்ன விஷயம்னு. இப்பதான் நம்மளுக்கு தெரியுது அவளையே அங்க கொன்னுக்கணுமா. அங்க இது கேக்குற நம்ம ஷினுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல. ஆமா, என்னோட குளோனா இத சொன்னா. ஆமா, அது கரெக்ட் தான். ஹானரபிளான ஸ்வாட் கார்டு. சீரியஸா அந்த டைம்ல நான் இவளை கொல்லணும் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஹெஜுவும் இப்போ உயிரோட வந்துட்டா. அதே மாதிரி எனக்கும் நிறையவே எஸ் ரேங்க் ஆளுங்க வேணும். அதனால எந்த விதமான ரீசனும் இல்ல இவ இப்படி பண்றதுக்கு. ஹேய், அவன் சொன்ன விஷயத்த மறந்துரு. அந்த கமெண்ட நீ பண்ண வேணாம். என்ன, என் முன்னாடி என்னோட ஃபாலோவர்ஸ் இப்படியெல்லாம் நான் பண்ண கண்டிப்பா நான் விட மாட்டேன். அதே மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போது எப்பயுமே அரைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு வரணும். இந்த மாதிரி எல்லாம் திரும்பவும் வராத. சரி, நான் அந்த ஆர்டரை கேன்சல் பண்றேன். திரும்பவும் நீ வீட்டுக்கே போ. சரி, நீங்க சொல்லிட்டீங்க, நான் அதே மாதிரியே பண்றேன் அப்படின்னு அவ சோகமா அங்க போறா. ஹீரோக்கும் அங்க கஷ்டமா இருக்கு. ஒரு சைடு ரொம்ப மோசமா பேசிட்டோம் அப்படின்னு ஆளுக்கு தோணும். இதனால ஷின்னும் மிங் கிட்ட அங்க சொல்றான், மின்னு நீ வந்து கொஞ்சம் வெயிட் பண்றியா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் எல்லாத்தையுமே பண்ண தயாரா இருக்கேன். வரியா? ஜங்மியோங் அதை சாப்பிடலாம், அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ எவ்வளவு தூரம் என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கா. அவளை அப்படியே அனுப்புனா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஃபீட் பண்ணி அனுப்பிடலாம். சாப்பாடு அதுவும் உங்க கூடயா? இது வந்து அப்படியே ரொமான்ஸ்ல நடக்கிற ஒரு மூவி மாதிரி இருக்கு. கண்டிப்பா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இப்படின்னு அவ ட்ரெஸ்ஸை கைட்ட ஆரம்பிக்க நம்ம ஷீனுக்கு அங்க புரியல. அட மிங்கு, எதுக்காக இங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ற? சீன் அப்படியே ஹண்டர் அசோசியேஷனை நோக்கி வரும். இதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஹண்டர் வார் வந்து நடக்க போகுது போல. அதுக்கு எஸ் ரேங்க் ஆளுங்க வந்து வேணும். ப்ரொமோஷனுக்கு யார் யார் இருக்கா அதை வந்து காட்டு. அங்க இருக்கிற பர்சனும் ஒரு கேண்டிடேட்டுக்கான லிஸ்ட் அங்க கொண்டு வரான். அதுல ஒரு திருப்பும் போது கரெக்டா நம்ம ஷின்னோட பேஜும் அங்க வரும். ஷின்னோட பேஜை பார்த்து அவரு இன்னமும் ஆச்சரியமா வராரு. ஷின்னோட ரேங்க் பி அப்படின்னு போட்டிருக்கலாம், இருந்தாலும் ஆளோட ரேங்க் பியான்னு கேட்டா அதான் கிடையாது. அதனால அவருக்கும் டவுட் கிரியேட் ஆகும். நம்ம அவனோட ஐடென்டிட்டியும் அவனோட எபிலிட்டியும் நம்ம டெஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம மிங்க நோக்கி வரும். மிங்குக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். சைனால இருக்க அந்த நூடுல்ஸை விட இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இருந்தாலும் நல்லா இருக்கு. இது பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனா மிங்கும் சைல இருக்க அவளை பார்த்து யோசிக்கிறான், எதுக்காக இங்க மீனா அவங்க வந்து வரணும்? அங்க மீனாக்கும் இந்த பொண்ணை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கடுப்பாவும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது. அங்க மீனாவும் கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா ஷின்னு, போன வாட்டி இவ உங்களை கொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா. எதுக்காக இந்த பொண்ணு இங்க இருக்கா? ஏன்னா இவளை பத்தி தெரியும்ல, இவ என்ன வேணாலும் பண்ணலாம். போன வாட்டி இவ கொல்றதுக்கு ட்ரை பண்ணா, எல்லாமே ஓகே தான். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா, நீயே ஸ்டார்டிங்ல என்ன மீட் பண்ணும்போது என்ன கொல்லணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ண. அந்த விஷயத்த மறந்துட்டியா என்ன மன்னிச்சிருங்க ஷின், அது தெரியாம அப்படி ஆயிடுச்சு. நீ அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் இல்ல, பரவாயில்ல விடு. எவ்வளவு தூரம் நீ வந்திருக்கனா, எதுக்காக இந்த டம்ப்ளிங்க நீ ட்ரை பண்ணக்கூடாது? மீனா வாயா தொடங்க. ஷின் அவங்க ஊட்டி விட போறான். உடனே அங்க மிங்கோ, ஆமா நீங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா என்ன டேட் பண்ணிருக்கீங்களா என்ன? எதுக்காக நீ திடீர்னு சடனா இப்படி கேட்கணும்? அது என்னன்னா, நல்லா யோசிச்சிங்கன்னா நைட் டைம்ல எதுக்காக இவ திடீர்னு உங்களை பார்க்க வரணும்? அதே மாதிரி நம்ம ஸ்வாட் கார்டு அவரு எதுக்காக உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்வீட்டா சொல்லி ஊட்டி விடணும்? அவளுக்கு தெரியல என்ன சொல்லணும்னு. அது அது உடனே நம்ம ஷின்னு அங்க சொல்றான், அது ஏன்னா இவங்களோட மெமரிஸ் அங்க போனோடனே ஒரு சைல்டு மாதிரி இருப்பாங்க. அந்த டைம்ல நிறையவே சாப்பாடை இவங்க மிச்சம் வைப்பாங்களா, நான் தான் இப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால சிம்பிளா சொன்னா எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஃபாதர் டாட்டர் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கு இப்படின்னு சொல்லலாம். ஃபாதரு டாட்டர் அந்த மாதிரியா? அப்போனா ஓகே தான், எனக்கு அது பிரச்சனை இல்ல. மீனா அது உண்மைதானே? மீனாக்கு ரொம்ப கடுப்பாவும் ரைட்டிங் பேட் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவ கொண்டு வந்திருப்பான். அத மூஞ்சிலேயே திணிக்கிறா. ஆமா என்ன ஆச்சு மீனா? நல்லா பாரு, நாளைக்கு நீ ஒரு எத்த
இடத்துக்கு வரணும், அதுக்கான ஷெட்யூல் அதுல இருக்கு. 10 மணிக்கு வந்துரு, அங்க ஏ கிளாஸ் இல்ல அதுக்கும் மேல இருக்க கிளாஸ் ஆளுங்க இருக்கணும். அப்படியும் நீ லேட் ஆனான்னு வச்சுக்குவேன், அவ்வளவுதான், நீ செத்த. அதே மாதிரி நீ உண்டி திரும்பவும் என் முன்னாடி வர வேலையெல்லாம் வச்சுக்கினா அவ்வளவுதான், பாத்துக்கோ. நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன், நான் மொத்தமா உன்னை மூச்சு விட்டுருவேன். அதனால திரும்பலாம் என் முன்னாடி வராத. அங்க போகும்போது நம்ம ஹீரோ பார்த்து, உண்மையிலேயே நீ ஒரு இடியட் தான் இப்படின்னு ஓங்கி டோராவை அடிக்கிறா. நம்ம ஆளுக்கு கடுப்பாகுது. ஆமா, என்னதான் ஆச்சு அவளுக்கு? இந்த டோரோட விலை எவ்வளவு தெரியுமா? அதை உடைக்கணும் அப்படின்னு பாக்குறாளா என்ன? மெங்குக்கு அங்க புரியுது அவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கனெக்ஷன் உருவாயிருக்குன்னு. இதனால ஷின்னு கிட்ட அவ சொல்றான், ஸ்வாட் கார்டு, நான் உங்களுக்கு செகண்டரி ஒய்ஃபா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. வாய மூணுமா, நீ வேற செகண்டரி ஒய்ஃப் அப்படி இப்படின்னு. ஏதோ ஒண்ணு, நீ வந்து சாப்பிட்டியா? வீட்டுக்கு போற வழிய பாரு. அதே மாதிரி நாளைக்கு ஏதோ ஒரு டஞ்சன் ரைடு இருக்கா, அங்க நான் வேற போகணுமா? மீனாவும் நான் சொன்ன விஷயத்த அங்க தப்பா புரிஞ்சுக்கணும், அவகிட்ட வேற சாரி கேட்கணும், இந்த மாதிரி நான் அப்படி பண்ணிட்டேன்னு. அங்க ட்ரூத் சீக்கிரம் நாளைக்கு நடக்க போற அந்த விஷயத்துக்காக நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. ஏன்னா அங்க நம்ம ஹீரோ நினைக்காத மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட போகுது. சீன் அப்படியே ஹண்டர்ஸ் இருக்கிற அந்த டஞ்சனை நோக்கி வரும். அங்க ஏதோ ஒரு ஏ ரேங்க் டஞ்சன் வந்து ஓப்பன் ஆக போகுது போல. அங்க ஏகப்பட்ட ஆளுங்களும் வந்திருக்காங்க. அங்க இந்த அளவுக்கு எண்ணிக்கையை பார்த்து நம்மாலே ஆச்சரியமாவுறான், என்னடா இது கூட்டம்னு. அந்த இடத்துல நம்ம ஷின்ன பார்த்தோன்னே அவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. ஆமா, என்ன ஷின்னு, நான் தான் உன்கிட்ட நேத்து சொன்னல லேட்டா வந்த நீ செத்தன்னு. என்ன மன்னிச்சிருங்க, அது என்னன்னா அந்த இடம் முழுக்க ஒரே டிராபிக்கா இருந்துச்சா, சோ வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் தானே லேட்டு, அது என்ன பெரிய விஷயம். ஆனா பின்னாடி இருக்க பர்சனுக்கு பயங்கரமா அங்க கடுப்பாகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல 5 நிமிஷம் டிலே ஆனா 1000 கணக்குல ஏகப்பட்ட ஆளுங்களோட உயிரே போகலாம். இந்த பேசிக்கான விஷயம் கூட ஒரு ஹண்டரா உனக்கு தெரியாதா என்ன? அங்க நம்ம ஆளுக்கு இந்த பர்சனை பார்க்கும் போதே தெரியுது இவன் வேற யாரும் இல்ல, அந்த முட்டையில இருந்து குரோக்கோ அங்க வந்திருக்கும்ல. அப்போ எகத்தாலமா அந்த வயசான பர்சன் கிட்ட சண்டையிற மாதிரி பேசிருப்பானே, அந்த எஸ் ரேங்க் ஹண்டர் கால், அந்த பர்சன் தான் இவன். இவரு தான் இன்னைக்கான எஸ் ரேங்க் எவாக்குவேட்டரா உனக்கு இருக்க போறாரு. நம்ம ஹீரோவும் ஹலோன்னு சொல்றான். ஆனா மீனாவும் பின்னாடி இருக்க அந்த பொண்ணை பார்த்து கேக்குறா, ஆமா ஷின்னு, உன் பின்னாடி இருக்க அந்த பொண்ணு அவ யாரு? இவ என்னோட நெஃப்யூ, சிம்பிளா சொன்னா என்னோட அக்காவோட டாட்டர் தான் இவ. அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கா, அதனால அர்ஜென்ட்டா அவங்க போயிட்டாங்க. சோ இவளை நான் தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. ஷின்னு, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நம்ம ஒர்க்ல இருக்கோம், ஒர்க்ல எதுக்காக நீங்க குழந்தைய கொண்டு வரணும்? மீனா கொஞ்சம் கம்முன்னு இருங்க, நானே எதோ சொல்லி அவளை மைக்கி தூங்க வச்சிருக்கேன், அவ எழுந்துட்டா பிரச்சனை ஆயிடும், அதனால சைலண்டா இருங்க. அங்க காலும், அப்புறம் எப்படி இவெல்லாம் வேலையை செய்வானோ? சரி ஏதோ ஒண்ணு ஷின்ன, இந்த மாதிரி வேலைக்கு ரெடி அப்படின்னு சொன்னா நம்ம உள்ள போகலாம். தூரத்துல நம்ம ஹீரோவும் அந்த பர்சனை பாத்துங்கன்னு யோசிக்கிறான். ஆளுக்கு ரொம்ப அடிக்கடிக்கும் அது இவன மாதிரி ஒரு பர்சனை எப்படிதான் மத்தவங்க ஹேண்டில் பண்றாங்களோ. இதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஆறா நம்மளுக்கு தெரியுது. இப்ப நடக்கிற ஒரு விஷயமும் ஏதோ ஒரு லேடியும் பாத்துங்கன்னே சொல்றான். ஓ ஷின்னு, இவன் தானே அந்த பர்சனு. இதுக்கு முன்னாடியே என்னோட 2 அப்போஸ்டலா ஆளு கொன்னா. அதாவது எதை மீன் பண்ணி இந்த லேடி சொல்றானா, 2 ஹைட்ராவை நம்ம ஹீரோ கொன்னு இருப்பான்ல, அந்த ஹைட்ராவோட ஒரு காடு தான் இவங்க. என்னோட 2 அப்போஸ்டலை கொன்னுட்டு ஆளு இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்கான். கண்டிப்பா இவனை விட மாட்டேன், இன்னைக்கே அவனை நான் முடிக்கணும். சரி அப்புறம் என்ன, அப்போ சீக்கிரமா ஃபெஸ்டிவல் ஆஃப் காட்ஸ் அதை ஆரம்பிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஷின்னு கிட்ட இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு அவ சொல்லிருக்கா. இப்போ ஒரு ஏ ரேங்க் டஞ்சன் வந்து அப்பியர் ஆக போகுது, அதை நீ கிளியர் பண்ணாதான் உன்னால ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரா மாற முடியும். அட என்ன சொல்றீங்க, எஸ் ரேங்க் ஹண்டரா? அப்போ நான் கொடுத்த அந்த ஃபைல்ல இருந்து ஒரு விஷயத்தையும் நீ படிக்கல, அது ஒண்ணு நல்லா எனக்கு தெரியுது. சிம்பிளா சொன்னா இந்த ஏ ரேங்க் டஞ்சனை நீ பாஸ் பண்ணும், இதை பாஸ் பண்ற மூலமா உன்னால ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரா மாற முடியும். எனக்கு தெரியும் இது உனக்கு சுலபமான விஷயம், இது அசால்ட்டா உன்னால பண்ண முடியும்னு. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், எஸ் ரேங்க் ஹண்டரா மாறினா நிறையவே காசும் கிடைக்கும், நிறையவே ஃபேமஸும் ஆகலாம். நான் இப்போ இன்டர்மீடியேட்டான கார்டா இருக்கேன், எனக்கு அது ஈஸியான விஷயம் தான். ஆனா அது ஒரு சைடு எனக்கு அனோயிங்கா இருக்கும் அப்படின்னு தோணுது. முன்னாடி இருக்க இந்த ஏ ரேங்க் டஞ்சனையும் என்னால அப்படியே விட முடியாது, அதனால நான் இதை பண்ற மாதிரி தான் இருக்கும். மீனா, ஜஸ்ட் நான் உள்ள போனோம், அந்த டஞ்சனை தனியா முடிக்கணும் அதானே? இல்ல ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரும் உங்க கூட வருவாரு. அப்பனா யார் என் கூட வரப்போறா? கொஞ்சம் சைல பாரு, அந்த பர்சன் தான் உன் கூட வரப்போறான், வேற யாரும் இல்ல, எஸ் ரேங்க் ஹண்டர் காலு, அவன் தான். ஏ ரேங்க்ல இருக்க ஒரு டஞ்சனா, அது ரொம்ப ஈஸியான விஷயம், அது பிரச்சனையே இல்ல. அங்க திடீர்னு வித்தியாசமா ஏதோ ஒரு ஸ்மெல்லும் நம்ம ஹீரோக்கு அங்க அடிக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம மீனா கிட்டயும் கேக்குறான், ஆமா மீனா, உனக்கு ஏதாச்சும் வித்தியாசமா ஸ்மெல் வந்து அடிக்குதா என்ன? எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. நம்ம ஹீரோவோட சிஸ்டம்ல ஏகப்பட்ட வார்னிங் திடீர்னு நம்ம ஹீரோக்கு அப்பியர் ஆகுது. அட்வான்ஸ் கார்டா இருக்கிற டாமினேட்டர் ஆஃப் அபிஸ் ஸ்வாம்ப் அவங்க ரெக்வெஸ்டா அனுப்பியிருக்காங்க, அதுவும் ஃபெஸ்டிவல் ஆஃப் காட்ஸுக்கு. சிம்பிளா சொன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு சேலஞ்ச் அவங்க அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக்
ஆகுறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ சிம்பிளா சொன்னா ஹைட்ராவோட அந்த காடு அவங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் இப்போ சண்டை ஏற்பட போகுது. இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.